மக்களே, நேற்று வந்து நம்ம ரைடு முடிக்கிறதுக்கு மணி 7:30 8 ஆயிடுச்சு. நான் துலூஸ்லேருந்து கிளம்பும்போது மணி வந்து கரெக்டாக 11:30 12 ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்பிலான்னு பார்த்தேன், ஆனால் கிளம்ப முடியல. ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்லாம் இருந்தது. கேம்பிங்கில் தங்கலான்னு இருந்தேன், ஆனால் நான் போகிற இடத்துல வந்து வெதர் வந்து ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மழைலாம் பெய்யும். அப்போ வந்து கேம்பிங்கில் டென்ட்டு போட்டுருந்து வச்சிங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், ஒரு மக்களே நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்துட்டுருக்குறோம். ஒரு 700 கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறேன். ஃபுல்லாக ஸ்பீடு வேலை வந்ததுனால இது கோப்ரோவில் நிறைய வீடியோலாம் எடுக்கலை. நான் வந்து கிட்ட வந்து தான் இது ஆன் பண்ணேன். ஏன்னா ரொம்ப ஸ்பீட் வேண்டதுனால அது போட்டுக்கின்னு அது ஒரு மாதிரி எந்த இதுவும் கரெக்டாக எடுக்க முடியல. வீடியோலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பெருசாக வெறும் ஹைவே தானே, அது கம்ப்ளீட் ஹைவே. அதில் ஒன்றும் பெருசாக எதுவும் காட்டுறதுக்கு எதுவும் இருக்காது, ஒரு ரோடு தான் தெரியும். சரி ரோடே பார்த்துன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் அப்படியே கோப்ரோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்தாச்சு லாஸ்ட் டோல்கேட்டுக்கு தான். இதுக்கப்புறம் நேரம் வந்து மேனேஜர் வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் ரோடு கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. ஹைவேன்றதுனால ஃபாஸ்ட்டாக வந்து போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 மணிக்கு கிளம்புனேன், 8 மணிக்கு வீடியோ. வாத்துலாம் வளர்க்குறாங்க பாருங்களா. எல்லாம் கீழே போங்க. அடி அடி வந்து இது பாருங்களேன், இது 2 வாத்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த வாத்துங்களா என்ன பண்றீங்க எல்லாரும்? எல்லாம் கிட்டவே அவ்வளோ பக்கத்தில் பாருங்களேன். இந்த வாத்துங்களா எல்லா வாத்துகளும் பாருங்க, காலு கிட்ட வந்து இது வந்து என்ன பழம்னு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. யாருக்காச்சும் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க எந்த பழம்னு சொல்லிட்டு. அருமையாக இருக்கும். தண்ணியில் இறங்கிச்சிங்க பாருங்கள் வாத்து. எல்லாம் வந்து மாமனார் வந்து இந்த வாத்துங்கள்லாம் வந்து பராமரிக்கிறாங்க. வாத்துங்கள்லாம் பின்னாடியே வருது பாருங்களேன். பாருங்க, நான் போகிறேன், அது பின்னாடி என் பின்னாடியே வருதுங்க. எல்லாம் வரிசையாக வராங்க அப்படியே. அது பாருங்க, வெயில் நேரத்தில் இங்கே வந்து உட்காருவோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி இந்த உட்டில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மாமனார் தான் ரெடி பண்ணார் இதெல்லாம். நாங்கள் வந்து இங்கே வந்து மீன் கூட பிடிப்போம். நிறைய மீன் இருக்கும். ஆனால் இங்கே அழகாக இருக்குல்ல இடம். மக்களே, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட இங்கே உட்காந்து மீன் பிடிப்போன்னு சொல்லிட்டு, அதனால் சரி அப்படியே வந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். தூண்டில் போட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன மீன் ஒன்று, அதாவது அந்த முள்ளுன்னு சொல்லுவோம்ல, முள் ரொம்ப சின்ன மீன். முள்ளுன்றதால சின்ன சின்ன மீனுக்கு தான், ரொம்ப சின்ன சின்ன மீனுக்கு தான் பிடிச்சோம். ஒரு 5 மீனோ 6 மீனோ பிடிச்சோம். அது சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணுது. ஒரு சில நேரத்தில் வந்து பெரிய பெரிய மீனுங்கள்லாம் இருந்ததுன்னா, நிறைய பெரிய மீன் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போய் வறுத்து சாப்பிடுவோம், இல்லைன்னா பார்பிக்யூ பண்ணி சாப்பிடுவோம். இது சும்மா ஃபன்னாக பண்ணதுனால வந்து அது பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தோம். தெரியும் பாருங்கள், பக்கெட்டில் தான் போடுவோம். அது கடைசியாக முடிச்சுட்டு ஒரு அந்த 6 மீனையும் தண்ணியில் தூக்கி போட்டோம். நீங்கள் யாராச்சும் வாத்து எதனா வளர்க்குறீங்களா வீட்டில்? இல்லை கண்ட்ரி சைடில் இருந்தாலும் இந்த கிராமத்து சைடுங்களில் நிறைய வீட்டுங்களில் இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்து மரக்காணம் பக்கத்தில் ஒரு ஊரில், அது நாங்கள் லீவுக்கெலாம் போனோன்னா போட்டுருவாங்க. போட்டு நமக்கு கறி குழம்பு, வாத்து கறி குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த ஞாபகம் பாருங்களேன், எவ்வளோ கலர் அப்படியே
அந்த தலையில் எப்படி மின்னுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி க்ரீன் ப்ளூவாக சூப்பராக இருக்குது. இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே பின்னாடியே வாங்க போகலாம். வாங்க என் கூட வாங்க. அப்படியே வா 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 எல்லாம் அப்படியே வராங்க பாரு. வா வா வா. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரான்ஸ் நாட்டில் நீங்கள் பார்க்காத நிறைய விஷயங்களை புது விதமாக காட்ட போகிறேன். ஒரு புது அனுபவம் கிடைக்கும். மறக்காமல் எஸ்கே தமிழ் ஃப்ரெஞ்ச் பைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.